வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். பிரண்டை வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இருக்க கேஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து சரி செஞ்சு நம்ம வயிற்றில் கொலஸ்ட்ராலை குறைச்சி தொப்பையை குறைக்குதுங்க. அந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட் கையில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரண்டை வந்து க்ளீன் பண்ணும்போது லைட்டாக நம்ம அது வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் இந்த எண்ணெய் தடவிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ரொம்ப அதிகமான அரிப்பில் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு உடச்சி வச்சுட்டு அதில் இருக்க அந்த நாரை மட்டும் எடுத்தாவே போதும். ரொம்ப க்ளீன் பண்ணால் நம்ம செய்யணும். முத்தலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஸ்கின்னையும் எடுத்துருங்க. இதோட இதுவே வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதோட தன்மையே வந்து ஜாயிண்ட் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது. கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த பிரண்டை சாப்பிட்றதால உங்களுக்கு சரியாயிருங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கத்தி வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும், நாராக வந்துடும். குவான்டிட்டி கம்மியாகவே எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்க வேண்டாம். சில பேருக்குலாம் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கு. அவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிறு வந்து சீக்கிரத்தில் க்ளீன் ஆகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சிருங்க. சீக்கிரம் வயிறு தொப்பை குறைஞ்சி ஃப்ளாட் ஆகிடும். க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பிரண்டையை. அதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு, கல்லுப்பு, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தவால எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுந்து வந்து வறுத்துக்குவோம். உளுந்து வறுப்பட்டதை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம். அதிலே வரமிளகா போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் வறுப்பட்டது தீய விடாமல் ஸ்டவ் சின்னதாக வச்சு கூட பண்ணுங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் சளிக்கு ரொம்ப நல்லாதுங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இதில் வெங்காயமும் தேங்காயும் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாங்க, வேண்டான்னா அது ஆப்ஷன் தான். வெங்காயம் போட்டாலும் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். தேங்காயும் துருவி போட்டு அரைச்சிக்கலாம். அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டுங்க. வெறும் வதக்கினதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே எண்ணெயில் வந்து நம்ம பிரண்டையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பிரண்டை வந்து நல்லா வந்து வதங்கணுங்க. இல்லைன்னா அதில் நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பிரண்டையை நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். பிரண்டையோட ஷேப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு ஜாயிண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆன மாதிரி நடுவில் நம்ம காலில் எப்படி முட்டி இருக்கோ, கையில் எப்படி முட்டி இருக்கோ அந்த மாதிரி உருளையாக இருக்கும். அந்த ஜாயிண்ட் நல்லா தெரியும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்புகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்ன்று சொல்கிற மாதிரியே இருக்கும். பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு.
பிரண்டை வதங்கினோன்னே திரும்ப வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை இருந்துச்சுன்னா எண்ணெயை அப்படியே வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம கறிவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கறிவேப்பிலையை போட்டு வதக்கிக்குவோம். கல்லுப்பையும் நம்ம வந்து போட்டு வதக்கி எடுத்துருக்கோங்க. கல்லுப்பை நீங்கள் வதக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அதனால் இதெல்லாம் வதக்கும் போதே கல்லுப்பையும் கூடயே சேர்த்து வதக்கிடுங்க. எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம். புளி கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த லைட்டாக ஒரு அரிப்பு தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் புளி கரெக்டாக போட்டிங்கனாக்கா அரிப்பெல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலசா வாங்கிக்கணும். நம்ம செடியிலேருந்து பறித்தாலும் சரி, வாங்கினாலும் கொஞ்சம் எலசா இருக்கிறதா பாருங்கள். ரொம்ப திக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வேண்டாம். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த துவையலை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாங்க. எண்ணெய் கடுகு போட்டோம், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிக்கிறோம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை ரசத்துக்கு தொட்டுக்க, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Thank you.